வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்க் ஷேக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்தியான மில்க் ஷேக். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கூட உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால் மில்க் ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிற தேங்காய் இந்த மாதிரி நெத்து காய எடுத்துக்கோங்க. அப்போ தான் மில்க் ஷேக் வந்து நல்லா டேஸ்டியாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த துருவன தேங்காய், ஏலக்காய் கூடவே நம்ம எடுத்து வச்சு தான் நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து எடுத்துக்க போகிறோம். துருவி வச்சுருந்த தேங்காயும் ஏலக்காயும் மிக்ஸ் ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவி வச்சுருந்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக வரும், அதை எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் நமக்கு கிடைக்கிற திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மறுபடிக்கும் இது மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் அரைக்கும்போது 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது கூட வந்து இளநீ வந்து சேர்க்க போகிறோம். இளநீ இல்லைன்னா நம்ம தேங்காய் உடைக்கும் போது எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், அந்த தேங்காய் தண்ணி அது கூட ஃபைனலாக வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இப்போ 2வது ரவுண்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். செகண்ட் ரவுண்டு நம்ம எடுக்க போகிற தேங்காய் பாலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 டைம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்த நல்லா க்ரீமியான தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாயிடும். தேங்காய் பாலோட டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஏன்னா நம்ம இளநீ சேர்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். மில்க் ஷேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நட்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதாமில் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பாதாம் வந்து தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் பாலில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்கலை. நான் என்னென்ன நட்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை 2மே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். நான் உடைச்சேன் பார்த்தீங்களா அந்த நெத்துக்காய், அந்த தேங்காயிலேருந்து எடுக்கலை. நான் வந்து இளநீ வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த இளநீ தண்ணியை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணலை. ஒரு 1/2 கப் அளவு இளநீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சும்மா பர்ஃபெக்டாக அந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் போல் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சும்மா சூப்பரான ஹெல்தியான தேங்காய் பால் மில்க் ஷேக் ரெடி. இது உங்களுக்கு ஜில்லுன்னு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா இதை அப்படியே லைட் ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ட்ரிங்க்குங்க இது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது மேலே அப்படியே லைட்டாக இளநீ இருக்குது பாருங்கள், அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கூட சேர்த்து இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான ட்ரிங்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.